குட்டீஸ், எல்லாருக்கும் ஒரு குயிக் கொஸ்டின். நீங்க எல்லாரும் ஜாலியா வெளியில போகணும்னா எங்கெல்லாம் போயிருப்பீங்க? பார்க்கு, பீச். ஆனா நம்ம லியோ எங்க போயிருக்கான்னு தெரியுமா? மார்ஸ்க்கு போயிருக்கான். சரி, இப்ப கதைக்குள்ள போகுமா? ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவனோட நேம் வந்து லியோ. லியோக்கு 8 வயசா. பிரவுன் ஹேர், சாஃப்டா சில்கியா இருக்குமா. அவனுக்கு ஸ்பேஸ், அப்புறம் ஸ்பேஸ்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பானா. அவனுக்கு பிளானட்ஸ் சுத்தி இருக்கிற ஸ்டார்ஸ், அந்த பிளானட்ஸ்க்கும் மூணுக்கும் போறாங்கல்ல ஆஸ்ட்ரோனட்ஸ், அவங்கள பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா. அவனுக்கு அவனோட ஃபேவரட் சப்ஜெக்டே சயின்ஸா. அப்போ ஒரு நாள் மார்னிங் ஸ்கூல் டைம்ல கிளாரான ஒரு டீச்சர் இருந்தாங்களாம். அவங்க அங்க சயின்ஸ் கிளாஸ் எடுப்பாங்களாம். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்ப லியோ மார்னிங் சாப்பிட்ட பொங்கல் வேலை செஞ்சிருச்சு. அங்க உட்கார்ந்திருந்த லியோக்கு அவனோட ஐஸ் ரொம்ப டயர்டா, ரெட்டா, கண்ணை ஓபன் கூட பண்ண முடியல. அப்போன்னு பார்த்து கிளாரா டீச்சர் மார்ஸ் தி ரெட் பிளானட்னு சூப்பரா ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிளாரா டீச்சரோட சாஃப்ட் வாய்ஸும், கிளாஸ் ரூம்ல இருந்த சீலிங் ஃபேன்ல இருந்து வர சவுண்டும், ட்ரீஸ்ல இருந்து வர பேர்ட்ஸோட விஸ்பரிங் சவுண்டும் சூப்பரா நல்ல ஸ்லோவா ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சான். டக்குன்னு ஒரு செகண்ட் அவன் சைட்ல இருக்கிற எல்லா சவுண்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு. எல்லாமே ஸ்டக் ஆன மாதிரி இருந்துச்சான், ஸ்டாச்சு மாதிரி. சடனா அவன் வாட்ச்ல இருந்து ஒரு க்ளோ வந்துச்சான். அது கண்ணு கூசுற மாதிரி இருந்துச்சான். அவன் என்ன பண்ணா, அந்த வாட்ச்ல ஒரு டச் பண்ணானாம். உடனே அவன் ராக்கெட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சான். ராக்கெட் ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சான். அந்த ராக்கெட் ஸ்ட்ரெயிட்டா மார்ஸ்ல போயிட்டு லேண்ட் ஆகிடுச்சு. அதுல இருந்து ஒருத்தர் இறங்கினான். அவன் ஷைனிங் சில்வர் கலர் ஸ்பேஸ் ட்ரெஸ்ல ஸ்பேஸ் ஹெல்மெட்டோட நின்னுட்டு இருந்தான். அட, இது யாருடா அப்படின்னு பார்த்தா இதுதான் நம்ம லியோ. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க போயிட்டு இறங்கிட்டாங்க. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பொண்ணு. அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் உண்டு, மேக்ஸ் அப்படின்னு. அவன் எல்லாரையும் ஹாப்பியா ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சிரிக்க வைப்பான். அவங்க 2 பேரும் ஆஸ்ட்ரோனட் சூட்டை போட்டுட்டு அவன் கூட இருந்தாங்களாம். ஐயோ, நம்ம மார்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா சொன்னாங்களாம். ஸ்கைய பார்த்துட்டு அங்க பாருங்க, ஸ்கை எவ்வளவு பிங்க் கலர்ல இருக்குன்னு லியோ சொன்னானா. அப்போ மேக்ஸ் பவுன்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி நடந்துட்டு இருந்தானா. ஏன்னா மார்ஸ்ல கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். சோ எல்லாரும் ஃப்ளோட் ஆகிட்டு எல்லாரும் அங்க இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சூப்பரா இருக்கு லியோ, வாவ்னு சொன்னானா. அவனோட கையில சூப்பரா ஃபேன்சியா ரவுண்டான ஒரு பொருள் இருந்தது. அது காம்பஸ் மாதிரி. அந்த காம்பஸ வச்சு டைரக்ஷன் பார்க்கலாம். சரி வா நண்பா, அதை வச்சு நம்ம சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொன்னானா. அதை வச்சு அவங்க 3 பேரும் சேர்ந்து மார்ஸ்ல இருக்கிற மலை, வேலிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்போ ஒரு சைட்ல ஒரு பளபளன்னு க்ளோயிங்கா ஒரு ராக் கண்டுபிடிச்சாங்களாம். அங்க அந்த சைட்ல ஒரு ஹஸ்கி ஸ்லைடர் மாதிரி இருந்துச்சான். அதுல ஜாலியா எல்லாரும் ஸ்லைட் பண்ணிட்டு சுன்னு வலிக்கு எல்லாரும் பிளே பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் லாங்கா ஒரு மார்டியன் பிளாக் போல பார்த்தாங்களாம். ஆனா அந்த பிளாக் போல பிளாகே இல்லையா. அப்போ மேக்ஸ்க்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட கர்ச்சீஃப் எடுங்க, நம்ம ஒரு ஓன் பிளாக ஹங் பண்ணலாம் அப்படின்னு உடனே சொன்னானா. எல்லாரும் அவங்களோட கலர்ஃபுல் கர்ச்சீஃபை எடுத்தாங்களாம். அதை வச்சு சூப்பர் கலர்ஃபுல்லா ஒரு பிளாக கிரியேட் பண்ணாங்க. அந்த பிளாக் போல்ல கட்டி நண்பா குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸோட பிளாக்னு சொல்லி ஹாப்பியா சியர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம். அப்போன்னு பார்த்து சின்னதா ஒரு சவுண்ட், ஒரு குட்டி ரோபோட் குதிச்சுட்டு டிங் டிங் டிங்னு ரோல் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்துச்சு. வந்து எல்லாருக்கும் அதோட குட்டி ஹேண்ட்ல ஒரு மேஜிக் ஸ்டோன் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அது கொடுத்துட்டு இதுதான் இந்த மார்டியனோட வெல்கம் கிஃப்ட் அப்படின்னு ஹாப்பியா அது சொல்லிட்டு அப்படியே ரோல் பண்ணிட்டு பீப் பீப் பீப்னு சவுண்ட் போட்டுட்டு ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப ஹாப்பியா சன்செட்ட ஒரு ராக் மேல உட்காந்துட்டு ஸ்கை வந்துட்டு ஒரு டைம் கோல்டனாவும் ஒரு டைம் பர்பிளாவும் அப்பப்போ கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆகுறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம்.
அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாரும் இந்த ஒரு அட்வென்ச்சரை எப்பவுமே மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தா லியோ லியோ எந்திரு அப்படின்னு ஒரு சாஃப்ட் வாய்ஸ் வந்துச்சு. லியோ கண்ணை திறந்து பார்த்தா மிஸ் கிளாரா அவன் பக்கத்துல நிக்கிறாங்க. அவரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும், அதாவது எல்லாவும் மேக்ஸும் சிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப மேக்ஸ் லியோ கிட்ட, என்னடா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தியா, என்ன மார்ஸா அப்படின்னு சிரிச்சுட்டே டீஸ் பண்ணானாம். அப்போ லியோ சிரிச்சுட்டே சொன்னா, அது ரியல் தானே, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபிளாக், பல இருக்கிற ராக்கு, ரோபோட்டு, அவனோட ட்ரீம்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தானா. அந்த ஸ்டோரியை கேட்டு கிளாஸ் ரூம்ல எல்லாரும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. லியோ ரொம்ப சோகமாயிட்டான். கிளாரா மிஸ் கூட சிரிச்சுட்டே, ஒரு நாள் லியோ உன்னோட மார்ஸ்க்கு போற ட்ரீம் ரியல் ஆகும், ட்ரை பண்ணிட்டே இரு சரியா அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு லியோ ஹாப்பியா சொன்னா, கண்டிப்பா மிஸ், நான் மேக்ஸ் அப்புறம் எல்லாவும் கூட்டிட்டு மார்ஸ்க்கு கண்டிப்பா போவேன் அப்படின்னு கான்ஃபிடென்டா சொன்னாராம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? பசங்களா, உங்களோட ட்ரீம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுக்காக ஹாப்பியா ஒர்க் பண்ணா கண்டிப்பா ரியலா மாற சான்ஸ் கிடைக்கும். இனிமே இன்னொரு ஸ்டோரியில பார்க்கலாம். டாடா. எல்லோருக்கும் வணக்கம். பழக்கங்கள், பெரியவங்களோட விஸ்டம், புது புது ஸ்கில்ஸ், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ், ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு பெரிய லேர்னிங் விசார்டாக இந்த மன்கதா பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணியிருக்கோம். மன்கதா இஸ் அ கம்யூனிட்டி கனெக்டிங் பியூட்டிஃபுல் சோல்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். Please do come and join us. Thank you.